Hello all, welcome to the video. லாஸ்ட் வீடியோஸில் CMOSனா என்ன, CMOSோட ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஆப்ரேட்டிங் ரீஜன்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெட்டை பார்க்க போகிறோம். எதுக்காக ஆப்ரேட்டிங் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்ஃபெட்டை ஆம்ப்ளிஃபையரோ சுவிட்சாவோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த வோல்டேஜில் சுவிட்ச் ஆக்ட் ஆகுது, எந்த வோல்டேஜில் அது ஆம்ப்ளிஃபையர் ஆக்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் வோல்டேஜ் கொடுத்து எந்த ரீஜியனில் எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்றத பார்த்து அதை வந்து ரீஜியன்ஸாக பிரித்து வச்சுருப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ரேட்டிங் ரீஜியன்ஸ் இருக்குது. கட் ஆஃப் ரீஜியன், லீனியர் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன். ஒன்றா என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட் ஆஃப் ரீஜன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு என்மாஸ் எடுத்துக்கிறேன். என்மாஸில் பி டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்குது அண்ட் சோர்ஸ் அண்ட் ட்ரெயினில் என் ப்ளஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரெஷோல்டு வோல்டேஜ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ த்ரெஷோல்டு வோல்டேஜ்னா இந்த இடத்துல இப்போ பி டைப் சப்ஸ்ட்ரேட் இருக்கா, ஸோ அதனால இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது கரெக்டாக. இப்போது ஒரு இன்வர்ஷன் லேயர், அதாவது ஒரு சேனல் நான் இங்கே ஃபார்ம் பண்ணணும்னா கேட்டில் தான் வோல்டேஜ் கொடுக்கணும். எந்த வோல்டேஜ் கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஹோல்ஸை எலக்ட்ரான்ஸோட ரீப்ளேஸ் பண்ணி முடிஞ்சு ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுதோ அந்த வோல்டேஜை தான் நான் த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு என்மாஸ் எடுத்துகிட்டு கேட் வோல்டேஜ்க்கு ஒரு சப்ளை கொடுத்துட்டு கேட் வோல்டேஜை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னன்னா இந்த த்ரெஷோல்டு வோல்டேஜை விட நான் கம்மியான வோல்டேஜ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெஷோல்டு வோல்டேஜ் 0.7 வோல்ட் அப்படின்னு எடுத்துப்போம். நான் கேட் வோல்டேஜ் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 0.2 வோல்ட் 0.3 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு இன்வர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகாது. கரெக்டாக? ஸ்டில் நான் வந்து கேட்டுக்கு சப்ளை கொடுத்துருக்கேன், பட் இட் இஸ் நாட் எனஃப் டு ஃபார்ம் அ சேனல். கரெக்டாக? த்ரெஷோல்டு வோல்டேஜை விட என்னோட இன்புட் வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல சேனல் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகாதனால எனக்கு வந்து ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுத்தாலுமே எனக்கு சேனல் ஃபார்ம் ஆகி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகலை. ஸோ இதை தான் நம்ம வந்து கட் ஆஃப் ரீஜன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லீனியர் ரீஜன். இந்த லீனியர் ரீஜனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேட் வோல்டேஜ் கொடுத்தேன். ப்ரீவியஸ் கண்டிஷனில் என்ன பார்த்தோம், த்ரெஷோல்டு வோல்டேஜை விட கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த கண்டிஷனில் என்ன கொடுப்போம்னா கேட் வோல்டேஜ் வந்து த்ரெஷோல்டு வோல்டேஜை விட அதிகமாக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.7 த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னா நான் வந்து ஒரு 1 வோல்ட் வந்து கேட் வோல்டேஜ் கொடுக்குறேன். அந்த டைமில் என்ன ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி எனக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிடுது, இன்வர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த லீனியர் ரீஜனில் நான் கேட் வோல்டேஜ் த்ரெஷோல்டு வோல்டேஜுக்கு மேலே கொடுத்துட்டு எனக்கு ஒரு இன்வர்ஷன் லேயர் ஃபார்ம் ஆகிடுது. இப்போ எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் ட்ரெயினையும் சோர்ஸையும் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஐடி கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸ் வந்து கிரவுண்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெயினுக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன். ட்ரெயினுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின் ஃப்ளோ ஆகும். அண்ட் ஐடி கரண்ட் எதில் ஃப்ளோ ஆகும், ஃப்ரம் ட்ரெயின் டு சோர்ஸ் இந்த சேனலில் இப்படி ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இது நம்ம ஏன் லீனியர் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ட்ரெயின் வோல்டேஜ் கொடுக்குறேன்னா இந்த ட்ரெயின் வோல்டேஜ் ஆனால் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் வோல்டேஜ் மைனஸ் த்ரெஷோல்டு வோல்டேஜ், அதாவது விஜி, அதாவது விஇன் மைனஸ் விடி எவ்வளோ வோல்டேஜோ அதை விட கம்மியான ட்ரெயின் வோல்டேஜ் கொடுக்குறேன். அதை விட கம்மியான ட்ரெயின் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நான் ட்ரெயின் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இந்த ட்ரெயின் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரெயின் கரண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ வாட் ஹேப்பனிங் இஸ், என்னோட ட்ரெயின் கரண்ட் இஸ் லீனியர்லி சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ட்ரெயின் வோல்டேஜ், கீப்பிங் திஸ் கேட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். இந்த கேட் வோல்டேஜை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு என்னோட த்ரெஷோல்டு வோல்டேஜையும் நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். கரெக்டாக? த்ரெஷோல்டு வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தான். என்னோட கேட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இந்த ட்ரெயின் வோல்டேஜை நான் லீனியராக சேஞ்ச் பண்ணும்போது இந்த கேட் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதனால தான் நான் வந்து இந்த ரீஜியனை லீனியர் ரீஜியன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இதற்கான கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறேன், அந்த இன்புட் வோல்டேஜ் வந்து த்ரெஷோல்டு வோல்டேஜை விட அதிகமாகுது. அண்ட் ஆல்சோ என்னோட ட்ரெயினில் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். ட்ரெயின் வோல்டேஜ் என்னென்னா இந்த கேட் வோல்டேஜ் மைனஸ் த்ரெஷோல்டு வோல்டேஜை விட கம்மியாகவும் ஈக்குவலாகவும் கொடுக்கும்போது
என்னோட ட்ரெயின் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட அதாவது ட்ரெயின் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து லீனியர் ரீஜன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜன். இதுலேயும் வந்து சேம் தான். விஜிஎஸ் வந்து அதாவது கேட் வோல்டேஜ் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட அதிகமாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் கண்டிஷனில் என்ன பார்த்தோம், ட்ரெயின் வோல்டேஜ் வந்து இந்த விஜிஎஸ் மைனஸ் விடியை விட கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்றத சொன்னோம். அதனால் லீனியர் ரீஜன் அப்படின்றத பார்த்தோம். இந்த கண்டிஷனில் என்னென்னா, இந்த ட்ரெயின் வோல்டேஜ் வந்து விஜிஎஸ் மைனஸ் விடியை விட அதிகமாக கொடுக்குறேன். அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், இந்த ஹோல்ஸை அட்ராக்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த ஹோல்ஸ் வந்து இந்த சேனலை புஷ் பண்ணும். புஷ் பண்ணி டுவர்ட்ஸ் சோர்ஸ்க்கு புஷ் பண்ணி இந்த இடத்துல சேனல் இப்படி இருந்த சேனல் லாஸ்ட் இதில் லீனியர் ரீஜனில் இப்படி இருந்த சேனல் இந்த ஹோல்ஸால் இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ எலக்ட்ரான்ஸை இந்த ஹோல்ஸை அட்ராக்ட் பண்ணி இந்த ரீஜியனை இந்த சேனலை புஷ் பண்ணி டுவர்ட்ஸ் சோர்ஸ் புஷ் பண்ணதுனால இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சேச்சுரேஷன் ரீஜன்னா என்னென்னா, இந்த வோல்டேஜை வந்து விஜிஎஸ் மைனஸ் விடியை விட அதிகமாக கொடுக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோன்னா, ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த பிஞ்ச் ஆஃப் ரீஜன் இந்த விஜிஎஸ் மைனஸ் விடியை விட அதிகமாக கொடுத்ததுனால எனக்கு பிஞ்ச் ஆஃப் ரீஜன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இதுக்கப்புறம் என்னதான் என்னோட இந்த வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணாலும் இந்த ட்ரெயின் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த ட்ரெயின் கரண்ட்டில் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு பெருசாக சேனல் இல்லை. ஸோ சேனல் இல்லாததுனால என்னோட ட்ரெயின் கரண்ட் இவ்வளோ தான் நான் இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஐடி கரண்ட்டில் தான் இருக்க போகுது. இதுதான் வந்து நம்ம சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கிராஃப் பண்ணி பார்த்தோம்னா ஐடி கரண்ட் வெர்சஸ் நம்ம கொடுக்க போகிற ட்ரெயின் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். கீப்பிங் விஜிஎஸ், அதாவது ஃபஸ்ட்டு விஜிஎஸ் இன்புட் வோல்டேஜ் 0வாக இருக்கும்போது என்னோட ட்ரெயின் கரண்ட்டும் 0வாக இருக்குது. ஸ்டில் நான் விடிஎஸாக கொடுக்குறேன். ஓகேவா? அதுதான் வந்து கட் ஆஃப் ரீஜன் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது ஐடி கரண்ட் வந்து 0, ஆல்மோஸ்ட் 0 அப்படின்றத சொல்லுவோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், விஜிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், விச் இஸ் 1 வோல்ட் கொடுத்துட்டு என்னோட ட்ரெயின் கரண்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ட்ரெயின் கரண்ட் வந்து விடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. அண்ட் விடிஎஸ் வந்து அதுக்கு மேலே சேஞ்ச், அதாவது விஜிஎஸ் மைனஸ் விடியோட அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுது, பிஞ்ச் ஆஃப் பாயிண்ட் வந்து சேச்சுரேஷன் ஆகி அதுக்கு மேலே என்ன ட்ரெயின் கரண்ட் அப்படி சேச்சுரேட் ஆகிடுது. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து விஜிஎஸ் நான் அப்படி சும்மா வேல்யூ கொடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் வருது. அட் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து மேலே போகுது அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன் வந்ததுக்கப்புறம் ஐடி கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டோட கேரக்டரிஸ்டிக் கர்வ். அண்ட் இதுதான் வந்து அந்த கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கண்டிஷன்ஸ். என்மாஸ்க்கு வந்து கட் ஆஃப் ரீஜன்னா என்ன, த்ரெஷோல்டு வோல்டேஜை விட கம்மியாக கொடுக்குறேன். அண்ட் லீனியர் ரீஜன்னா விஜிஎஸ் மைனஸ் விடியை விட விடிஎஸ் கம்மியாக கொடுக்குறேன். அண்ட் சேச்சுரேஷன் ரீஜன்னா விஜிஎஸ் மைனஸ் விடியை விட அதிகமாக கொடுக்குறேன். இது வந்து என்மாஸ். சிமிலராக வந்து பிமாஸ்க்கும் இதே மாதிரி தான், அதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான். பட் அதோட வேல்யூஸ் மாறும். விடிஎஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு விஜிஎஸ் மைனஸ் விடி, அந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் பிமாஸ்க்கு மாறும். ஸோ இதுதான் 3 ரீஜன்ஸ், ஆப்ரேட்டிங் ரீஜன்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெட். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.